folks, welcome back to lakshuyt YouTube channel and so it's me Lakshu. என்ன வித்தியாசமாக சொல்கிறேன். ஓகே, அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எதுக்காக நீங்கள் வெளியே கேப்ஷனில் பார்த்துருப்பீங்க. நம்ம ஃப்ரைடே நம்ம Husqvarna Vitpilen 250க்கு இது வரைக்கும் நான் எவ்வளோ எக்ஸ்பென்சஸ், அதாவது என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன். பெரிய மாடிஃபிகேஷன்லாம் பண்ணல, அப்படி சொல்லக்கூடாதோ. ஏன்னா வண்டியை டோட்டலாக கலர் மாற்றிட்டேன், எக்ஸாஸ்ட்டும் போட்டேன், ஹேண்டில் பாரும் ஃபுல்லாக மாற்றிட்டேன். அண்ட் இதுக்கு மேலே என்ன மாடிஃபிகேஷன் தெரியல. நான் வந்து இன்னும் கிளச்சு லிவர்ஸ் மாற்றலாம், மேபி லிவர் ப்ரொடெக்டர்ஸ் போடலாம், பட் அது கொஞ்ச நாள் கழிச்சு மாற்றிக்கலாம் அப்படின்னு வச்சுருக்கேன். ரேடியேட்டர் கார்டு போட்டிருக்கேன், அசார்டு இண்டிகேட்டர் போட்டிருக்கேன், ஃபுல் அசார்டு எக்ஸ்பிளாஷு 3 years வாண்டியோட. அதெல்லாமே நான் வந்து சார்ஜஸ் என்னென்னு காட்டுறேன். இப்போ கீழே போயிட்டு நம்ம வண்டியை பார்த்துட்டு அப்படியே உங்களுக்கு சொல்கிற மக்கள் என்னென்னுட்டு. அது மாதிரி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை தொட்டு ஆளில் போட்டுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும். ரெகுலராக கண்டென்ட் இறக்கிட்டு இருக்கோம், இனிமேல் இறக்குவோம். நல்ல குவாலிட்டியான வீடியோஸும் வரும். நம்ம 360 வாங்கிட்டோம். ஸோ லாஸ்ட் வீடியோஸ் எல்லாம் 360 போட்டிருப்போம், பார்க்காதவங்க போய் பாருங்கள். ஷார்ட்ஸும் வரும், இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸும் வரும். இன்ஸ்டா ப்ரொஃபைல் கீழே இருக்குது. ஏதாச்சும் உங்களுக்கு டேரெக்ட் மெசேஜ் பண்ணுவோம், சஜஷன், கமெண்ட்ஸ், உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது பைக் வாங்குறதுல அதில் இதில் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எனக்கு டிஎம் பண்ணலாம். கண்டிப்பாக ஆல்வேஸ் வெல்கம். சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக லக்ஷு இருக்காது எப்பயுமே. நம்ம திங்ஸ் எல்லாம் இங்கே தான் வைப்போம் மக்களே. உங்களுக்கு நான் கேமராவை காட்டுறேன், அப்படியே ரிவ்யூ கூடிய சீக்கிரம் போட்டுறேன். ஏகப்பட்ட வீடியோஸ் எடுத்தாச்சு, vlog எடுத்தாச்சு. இன்னும் 1 week யூஸ் பண்ணிட்டு கம்ப்ளீட்டாக ரிவ்யூ போடுறேன். இப்போ தான் எடிட்டிங்கெல்லாம் கற்றுட்ருக்கேன் மக்களே. ஸோ ஸ்லோமாலாம் கற்றுக்கிட்டு இருக்கேன். நேற்று ஒரு ஷார்ட்ஸ் பண்ணுறோமோ அதில் பாருங்கள். அண்ட் என்னோடய மைக் செட்டப் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இப்போதைக்கு நான் இதுக்கு வந்து நான் மைக் வாங்கலை, அடாப்டர் வாங்கலை. கிஷோப்பில் தான் யூஸ் பண்ண ஒரு வீடியோவில். இதான் நம்ம GoPro UF5. இதில் மைக் அடாப்டர் போட்டிருக்கேன் பாருங்கள். மைக் அடாப்டர் அண்ட் தென் வந்து உள்ளே வந்து மைக் இருக்குது, ஹெல்மெட்டுக்குள்ளே மைக் இருக்குது உள்ளேயே. அண்ட் ஸோ வந்து இன்ஸ்டா 360 வந்து நம்ம இன்னும் அந்த 4K லென்ஸ் யூஸ் பண்ணி பார்க்கல. இது வந்து எக்ஸ்ட்ரா மவுண்ட்ஸ்லாம் வந்துச்சு. நம்ம கேமரா இதெல்லாம் கழட்டி போட்டு மெமரி கார்டெல்லாம் இங்கே தான் வச்சுருப்போம், கார்ட் கன்வெர்ட்டர். அண்ட் இது நம்ம க்ளவுஸ் பிவிஜி ஃபுல் காண்ட்லெட் அண்ட் ஸ்கிமிட்டர். நம்ம ஜாக்கெட் கொஞ்சம் அந்த பக்கம் கொஞ்சம் எப்படி சொல்கிறது மெஸ்ஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். அண்ட் இதுதான் மக்களே அந்த ஷைனிங் இதுக்கு லென்ஸ் துடைக்க. நான் வந்து தொடச்சே பார்க்கல, தொடச்சி பார்ப்போமா இப்போ எதை வேணால் துடைக்கலாம். இதை வச்சு இன்ஸ்டா தான் துடைக்கணும்னு இல்லை, நம்ம வந்து GoProவையும் துடைக்கலாம். லென்ஸ் துடைக்கிறது பொதுவாக அவ்வளோதான். அண்ட் இதுக்கு வந்து நான் கேஸும் ஆட் பண்ணியிருக்கேன். லென்ஸு கேஸ் 1200 சம்திங் வந்துச்சு, அடாப்டர் 4000 வந்துச்சு மக்களே. இது வந்து நார்மலாக உங்களுக்கு GoPro வந்து அந்த கேஸ். பட் இதுக்கு இந்த கேஸ் போட்டால் தான் நீங்கள் vlog பண்ண முடியும். அண்ட் இதுக்கு வந்து அந்த மாதிரி தேவையில்லை, நீங்கள் டேரெக்டாக சின்ன ஒரு கன்வெர்ட்டர் தான், C type to aux கன்வெர்ட்டர் தான். அது இருந்தாலே நம்ம வந்து இதில் vlogging ஈஸியாகவே பண்ணலாம் மக்களே. பட் இதுக்கு அப்படி இல்லை. அண்ட் மைக் உள்ளே ஆல்வேஸ் ஃபிக்ஸ்டு இங்கே காட்டுறேன் பாருங்கள் மக்களே. இதான் என் மைக் இங்கே இருக்குது பாருங்கள். உள்ளே ஒயர் தொங்கிட்டு இருக்கோம், உள்ளே சொருகி வச்சுருக்கேன். இங்கே தெரியுதுன்னு பாருங்கள் உங்களுக்கு. இதான் இங்கே தெரியுதா மக்களே, உள்ளே சொருகி வச்சுருக்காங்க, சில்வர் கலரில் தெரியுதுல. இப்போதைக்கு நான் 2 நாளில் மைக் யூஸ் பண்ணல, அது கழட்டி போட்டு சலுப்பாக இருக்குது, உள்ளே சொருகி வச்சுட்டேன். ஸோ இப்போ நம்ம அப்படியே கீழே போய் நம்ம பேபை போய் பார்ப்போம், உங்களுக்கு காட்டுறேன்னு நம்ம மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கேன். கமான் பாய்ஸ். ஸோ அப்படியே கீழே வந்தாச்சு மக்களே. இது நம்ம Husqvarna Vitpilen 250. அதுக்கு பின்னாடி இருக்க பார்த்தீங்கன்னா Ninja 300 பிரகாதாக்கி, இது நம்ம பிரதர். அதை ஒரு நாள் அப்படியே டெஸ்ட் ரைட் எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுக்கு வீடியோ போட்டு காட்டுறேன். அண்ட் ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நம்ம ஃபுல் பெயிண்டிங் மாற்றிருக்கோம். பெயிண்டிங்கில் ரேப் பண்ணியிருக்கேன், ஃபுல்லாகவே ரேப் பண்ணியிருக்கேன். அதோட காஸ்ட் சொல்கிறேன் மக்களே. ரேப்பிங் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு வந்து 5K ஆச்சு ஃபுல்லாக டோட்டலாக. இது ஒயிட் பேர்ல் ஒயிட்டு, பின்னாடி கிளாஸ் பிளாக்கு, இதெல்லாம் கிளாஸ் பேக், ஃபுல்லாகவே கிளாஸ் பிளாக்கு, பின்னாடி பேர்ல் ஒயிட். அண்ட் இது ஒரு டெக்கல் நாங்களே வந்து ஒரு ஃபாரின் வண்டியை பார்த்து நாங்களே வந்து ரெடி பண்ணோம். இது ரேப் மெட்டீரியலே ரெடி பண்ணாங்க. இது மேலே ஒயிட்லேருந்து கட்டிங் ஸ்டிக்கர் வச்சு அண்ட் தென் பீடிங்கெல்லாம் தந்து வைப்பாங்க. இது வந்து VF46 சைன். அண்டு இங்கே வந்து நம்ம ஆஸ்டன் ரேசிங் எக்ஸாஸ்ட் போட்டிருக்கனால அந்த ஸ்டிக்கர் அங்கே ஒட்ட இடம் இல்லை, கிளாம்ப் வந்துருச்சு. இதான் கிளாம்ப் வந்துருச்சு. ஸோ இங்கே ஒட்டிட்டேன். அண்ட் இது கட்டிங் ஸ்டிக்கர் எக்ஸ்ட்ரா நான் போட்டேன். இதெல்லாம் சார்ஜர்ஸில் போடல, கவலைப்படாதீங்க. இது வந்து பைக்கர்ஸ் கேஃப் வந்தீங்கன்னா இது வந்து இன்லைன் ஸ்டிக்கர்ஸ் குவாலிட்டியாக இருக்கும். எவ்வளோ மழை பெஞ்சாலும் எவ்வளோ தண்ணி ஊற்றி வாட்டர் வாஷ் பண்ணாலுமே இந்த இப்போ நம்ம ஒட்டியிருக்க எந்த ஸ்டிக்கருமே வெளியாகாது மக்களே. இது 50 rupees வரும். இன்ஸ்டாகிராமில் நீங்கள் பை பண்ணிக்கலாம். இது அதுக்கப்புறம் இந்த பக்கம் பாருங்கள், லிமிட்டட் எடிஷன் ஒட்டி இது பண்ணிக்கிறேன். அது அண்ட் இது வந்து நம்ம கேமரா வாங்கினதுனால அவங்க கேம்லேயே தந்தாங்க. இன்ஸ்டா 360 2 ஸ்டிக்கர் தான், அதை எடுத்து ஒட்டிட்டேன். இங்கே ஒன்றும் இந்த பக்கம் ஒன்றும் ஒட்டிட்டேன் மக்களே. அண்ட் ஸோ இந்த எக்ஸாஸ்ட் இதோட காஸ்ட் என்னென்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் வீடியோவில், தெரியாதவங்களுக்கு இப்போ சொல்லிடுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா வந்து எக்ஸாஸ்ட் வந்து மொத்தமாக வந்து எனக்கு வந்து 5000 ஆச்சு. மொத்தமாக மீன்ஸ் இந்த பாட்டில் மட்டும் 4000 பைக்கர்ஸ் கேஃபில். அண்ட் இந்த ஒரு இது பென் பைப், இந்த 1 feet பென் பைப் பார்த்தீங்கன்னா டேரெக்ட் ஃபிக்ஸிங் தான். இது வந்து டியூக் 390 250 புது மாடல் Husqvarna Vitpilen 250 அண்ட் Vitpilen எல்லாத்துக்கும் இதுதான் வந்து இந்த ஒரு கன்வெர்ட்டர்லேருந்து வர பைப்பு. இதை போட்டு நீங்கள் டேரெக்ட் எக்ஸாஸ்ட் போட்டுக்கலாம். எதுவுமே வந்து இது கிடையாது, ஆல்ட்ரேஷன் கிடையாது, டேரெக்ட் ஃபிட்டிங் தான்.
இதுக்கு மேலே உங்கள் லவுட் தான். இப்போ வந்து ஒரு பாஸ் நீட்டாக இருக்கும், ஆல்ரெடி கேட்டிருப்பீங்க வீடியோ சவுண்டு நான் ஆட் பண்ணி விட்றேன். இது ஒரு நீட்டான பாஸ் இருக்கும், ஒரு மெலோடி KTM BS3 சவுண்டு தான். இதுக்கு மேலே சவுண்டுன்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப வெடிக்கும். பாப்ஸ்லாம் வாங்க இந்த கேனை கழட்டணும். இந்த கேனை கழட்டிட்டு அப்படியே ஃபுல் பைப், பெரிய பைப் போடணும் கேட்லேருந்து. ஸோ அப்போ பயங்கர சவுண்டு வரும். அப்போ மைலேஜ் ட்ராப் பயங்கரமாக இருக்கும். ஒரு 22, 23 அந்த மாதிரி தான் மைலேஜ் கிடைக்கும். இப்போது 27, 26 கிடைக்குது. ஸோ இதை தான் நான் பண்ணியிருக்கேன் வண்டியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா. இங்கே அப்படியே நம்ம ஆப் பண்ணும் போதே இன்ஸ்டாகிராம் ஐடி இங்கே ஒட்டிட்டேன் ஃப்ரேமில். அண்ட் ரேடியேட்டர் கார்டு மாற்றலான்னு சொல்லியிருப்பேன். இதுதான் ரேடியேட்டர் கார்டு மாற்றியிருந்தேன். ஃபஸ்ட்டு ரேடியேட்டர் தான் நம்ம போட்டது. கண்ணாடியெல்லாம் மாற்றிருந்தேன். கண்ணாடி இப்போ ஸ்டாக் போட்டு வச்சு மறுபடியும் KTM இது போடணும். அண்ட் தென் இப்போ இந்த இண்டிகேட்டர்ஸ் மாற்றிருந்தேன்னு சொன்னேன்ல மக்களே, அசார்ட் தான் காட்டுறேன். அசார்ட் காட்டுறேன். அசார்ட் ஆன் ஆகிடுச்சு மக்களே. இல்லையோ, லெஃப்ட் சைடு மட்டும் இருக்குது. விட்டுட்டு இது மோடில் போயிட்டுருக்கு, எனக்கே தெரில பாருங்க மக்களே. இப்போ காட்டுறேன் மக்களே, பாருங்கள் ரெண்டுமே இருக்குது. ஸோ அசார்ட் வந்து 2000 மக்களே. பைக் கிஃப்ட்டில் வந்தீங்கன்னா நீங்கள் நம்ம சேனலுக்கு நேம் யூஸ் பண்ணிங்கன்னா எல்லாத்துலேயுமே டிஸ்கவுண்ட் இருக்குது. அசார்டுக்கு 3 years வாரண்ட்டி இருக்குது. ப்ளக் அண்ட் ப்ளே தான், டைரக்ட் ஃபிட்டிங் ஃபார் Husqvarna Vitpilen 250 எல்லா பைக்ஸுக்குமே இருக்குது. Ninja 300, R15, V3, V4, Duke, KTM 125 எல்லா பைக்ஸுக்கும் இருக்குது, அவைலபிளாக இருக்குது. CBR, Interceptor, Continental GT எல்லாத்துக்குமே அவைலபிளாக இருக்குது அசார்டு பார்த்தீங்கன்னா. ஸோ அதையும் நீங்கள் வந்து போட்டுக்கலாம் பைக்கர்ஸ் கிஃப்ட்லேயே. இதோட காஸ்ட் வந்து ஒரு 2000. அண்ட் ரேப் பார்த்தீங்கன்னா ரேப்போட காஸ்ட் 5000 ஆச்சு சொன்னேன் மொத்தமாக டோட்டலாக. அண்ட் தென் வந்து எக்ஸாஸ்ட் 5000, அது ஒரு 5000. இது ரேப் ஒரு 5000, 10,000. இது ஒரு 2000. அண்ட் ரேடியேட்டர் கார்டு ஒரு 1400 சம்திங் வச்சு. ஸோ 3400, ஒரு 10,000, 13,400 மக்களே. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்டில் பார் செட்டப், இந்த ஒரு செட்டப்பு தான் எனக்கு கொஞ்சம் காஸ்ட் ஆச்சு. பைப் வந்து 1200, அதாவது ஹேண்டில் பார் ராடு 1200. அண்ட் இந்த பிளேட் ஒரு 1400, 300 வந்துச்சு. அண்ட் இது டோட்டலாக வந்து லேபர்லாம் சேர்த்து ஒரு 4500 ஆகிடுச்சு மக்களே. இதுக்கு 4000 to 4500. இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது, அதெல்லாம் முடிச்சோன்னா 5000 ஆகிடும். இந்த கேபிள்லாம் மாற்றணும். ஸோ அதையும் முடிச்சதுன்னா நெக்ஸ்ட் வீக்கில் மேபி கண்ணாடியே மாற்றிடுவேன். 500 ஆல்ரெடி போட்டிருந்தேன், அது லூஸ் ஆகிடுச்சுன்னு கழட்டிட்டோம். இப்போ மறுபடியும் அதையும் மாற்றிடுவோம் மக்களே. KTM தான் போட்டுருவோம், அது கொஞ்சம் லுக்கு ஸ்போர்ட்டாக தான் காட்டுது. அண்ட் இங்கே நம்ம ஸ்டிக்கர் ஒட்டியிருப்போம், நம்ம நேமுங்கிற மாதிரி நம்ம ஃபோட்டோ. ஸோ வந்து அதாவது ஒரு 14,000, அதாவது 13,000 ஒரு 5,000 வந்து 18,000 ஆயிருக்கு நம்ம பைக்குக்கு பார்த்தீங்கன்னா. இது வரைக்கும் இதுக்கு மேலே பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. நம்பர் பிளேட் விட்டேனே, நம்பர் பிளேட்டு ஜெல் பிளேட்டு அதையும் நிற்கிற வண்டி பின்னாடி வந்து தட்டியே பேத்துட்டானுங்க. இன்னும் நம்பர் பிளேட் ஆர்டர் பண்ண மக்களே. நம்பர் பிளேட் ஜெல் பிளேட் பார்த்தீங்கன்னா 1200 பேக் மட்டும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து 1700, 800 ஆகும். பேக் மட்டும் 1200. அப்போது 18,000, 1,000, 19,000 வந்ததுக்கு இது வரைக்கும். ஸோ வந்து இதெல்லாம் ஒவ்வொருத்தான்னு கேட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என் வண்டியை நான் எனக்கு பிடிக்க மாதிரி வச்சுருக்கேன் மக்களே. அண்ட் ஸோ இந்த ஹேண்டில் பார் லுக்கு தான் கொஞ்சம் எல்லாமே ஓகே. ஆப்பெல்லாம் பார்க்காத எனக்கு சஜஷன் பண்ணவங்களாம் சூப்பராக இருந்துச்சுன்னு தான் சொல்கிறாங்க. இந்த ஹேண்டில் பாரில் மட்டும் இந்த கேப் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. வண்டி வந்து தனியாக தெரியல, ஸ்பாட் பிளேன் மாதிரி இருக்குது. ஸ்பாட் பிளேன் அதாவது இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இந்த ஹேண்டில் பார்லேருந்து அந்த ஹேண்டில் பாருக்கு வந்து அந்த ஸ்டேரிங் டேம்பர் போடும், அது போட்டால் இன்னும் கொஞ்சம் லுக்கு நல்லாயிருக்கும். ஸோ சின்ன ஆல்ட்ரேஷன்ஸ் இருக்குது, அதை பண்ணிவிடுவோம் மக்களே. ஸோ பண்ணிட்டோன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா லுக்கை நம்ம டெவலப் பண்ணிடலாம் வண்டியில். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இப்போ Vitpilen 250 நல்லா இருக்கா அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் மக்களே. அண்டு 2-3 பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க எதுக்கு Husqvarna ஷார்ட் பிளேன் விட்டுருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ அதே தான் இப்போ எனக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்டிங்க, நான் ஹேண்டில் பார்லாம் மாற்றிட்டேன், அதே மாதிரி தான் இருக்குது. பட் ஷார்ட் பிளேனில் இந்த இது பார்த்தீங்கன்னா வந்து அலாய்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்போக் வந்து 5 வராது, 8 வரும். அண்ட் டயர்ஸ் வேறு வரும், ஆஃப் ரோடிங் டயர்ஸ், ஆஃப் ரோடிங் வரும். ஸோ அது ரெண்டும் தான் டிஃப்ரென்ஸு. அதுக்கும் இதுக்கும் ஹேண்டில் பார் இப்போ இதே தான், இங்கே இருக்க செட்டப் தான். அதுக்கு ஒரு ஆர்டரோட வரும், அந்த ஆர்டர் நம்ம வைக்க போகிறோம், அவ்வளோதான் மக்களே. ஸோ வந்து நம்ம ஸ்பாட் பிளேன் ரிவ்யூ இன்னும் 2 daysல வந்துடும், வெயிட் பண்ணுங்கள். நம்ம டெஸ்ட் ட்ரைவ் வண்டி வந்துருச்சு. ஸோ 2 daysல ஸ்பாட் பிளேன் 250 ரிவ்யூ வந்துடும். ஸோ அந்த வண்டி எப்படி இருக்குது, இது எப்படி இருக்குது, அதாவது இதுனா இது இல்லை, Vitpilen 250 நம்ம ஃபஸ்ட்டு டெலிவரி எடுக்கும்போது எப்படி இருந்துச்சுன்னு பார்த்துக்கோங்க வண்டி. அதுக்கும் இதுக்கும் கம்பேரிட்டிவ்லி நாங்கள் டோட்டலாக மாற்றிட்டோம். அண்ட் ஹெட்லைட்லேயும் ஸ்மோக் பண்ணியிருக்கேன் பாருங்கள் மக்களே. ஹெட்லைட் ஃபுல் ஸ்மோக் பண்ணியிருக்கேன், பிளாக்கு தெரியும் நினைக்கிறேன்.
இப்படி காட்டுறேன் தப்பாக இப்போ தெரியும் பாருங்க மக்கள். பின்னாடி அதே மாதிரி ஸ்மோக் பண்ணிட்டேன் டெய்ல் லைட்டையும், அதுவும் தெரியும் உங்களுக்கு பார்த்தாலே. ரேப் பண்ண மாதிரி அவங்களே பண்ணி தந்துட்டாங்க பின்னாடி டெய்லு. முதல்ல ஃப்ரண்ட்டில் மட்டும் ஸ்மோக் பண்ணியிருந்தா ரொம்ப நாள் ஆச்சு கிழிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே எடுத்துகிட்டு மறுபடியும் படுத்துருந்தாங்க. ஸோ பேக்கில் இப்போ நம்ம ஸ்மோக் பண்ணியாச்சு மக்களே. வேறு எதுவும் நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ணல வண்டியில். அப்படி தான் நம்ம முதல்ல சொன்ன மாதிரி தான் ஆல்ட்ரேஷன்ஸ் எதுவும் பெருசாலாம் பண்ணல, பட் பண்ணியிருக்கோம் லைட்டாக. என்ன கலர் சேஞ்ச் பண்ணியிருக்கோம், எக்ஸாஸ்ட் போட்டிருக்கோம், அதெல்லாம் தான் பண்ணியிருக்கோம். 119,000 ஆயிருக்கு டோட்டலாக. அண்ட் இந்த வண்டி மாடிஃபை பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸோ அதோட ரிவ்யூவும் தனியாக சொல்கிறேன் என்னென்ன காஸ்ட் அது எல்லாமே. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. உங்கள் பைக்ஸ் ரிவ்யூ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் நீட்ஸ் ரெக்குவயர்மெண்ட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுனாலும் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். பைக்கர்ஸ்க்கு ஃபார்டர்ஸ்க்கு வேணுனாலும் உங்களுக்கு என்கிட்ட சொல்லுங்கள். எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்கும் கண்டிப்பாக. ஆல் ஹெல்மெட் ஆக்சரிஸ் ரைடிங் கேஸ் எல்லாமே இருக்குது மக்களே. டாட்டா, பை பாய்.